நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல். ரொம்ப பாலிடிக்ஸ் பேசி போர் அடிச்சிருச்சல்ல, இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு ஒரு புதுவிதமான ஷோவில் சந்திக்கிறோம். நம்முடைய ஜேம்ஸ் வசந்தன் சார் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நானும் அவரும் நிறைய அரசியல் நிகழ்ச்சியில் அரசியல் பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இசையமைப்பாளராக பல இடங்களில் செயலாற்றி கொண்டு வருகிறார் அவர். அவ்வப்போது திரைப்படங்களையும் இயக்கி வருகிறார். அவருடைய 3வது திரைப்படம் சோழக்கொள்ள பொம்மை. இன்னைக்கு அந்த படக்குழுவினரோடு தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். வாருங்கள் நேயர்களே. அண்ணே வணக்கம். 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 சோழக்கொள்ள பொம்மை 21ஆம் தேதி தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகுது. என்ன திரைக்கதை தன்மை? இது என்னுடைய 3வது படம். நீ சொல்றது இயக்குனராக 3வது படம். அப்படியா? ஆமா, இசையமைப்பாளராக 26 27. அது தெரியும், இயக்குனராக தான் சொல்றேன். அது அவங்களுக்கு புரியணும். இது என்னன்னா, முதல்ல சிறுவர்களுக்கான படம். தமிழில் சிறுவர்களுக்கான படங்கள் மிக குறைவு. எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். என்னுடைய 2வது 3வது படமே பசங்கன்னு பாண்டியராஜ் இயக்குன படம். அருமையான படம். அதுக்கு பிறகு ரொம்ப அதிகம் வரல. அவருடைய பசங்க 2 வந்தது. அப்புறம் இப்போ பறந்து போகுன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ராமோட படம் வந்தது. இன்னைக்கு எங்களோட ஆகஸ்ட் 21 சோழக்கொள்ள பொம்மை. அவ்வளோதான். குடும்பத்துக்கான படம், சிறுவர்களுக்கான படம். எங்கிருந்து இந்த கதையை எடுக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் வந்தது? சிறுவர்களுக்காக படம் பண்ணோன்றது எப்பவுமே என் மைண்டில் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு நான் நிறைய பாடல்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்கேன். குழந்தைகள் பாடல், சிறுவர்கள் பாடல், இதெல்லாம் மொழி சார்ந்து படமாக ஒன்று எடுக்கணுன்றது இருந்துகிட்டே இருக்கும். இது தற்செயலாக நிகழ்ந்தது. இதோட பின்னணி, இந்த படம் எப்படி உருவாச்சுன்னா, ஒரு பாடலில் இருந்து உருவானது. பாடல்னா என்னுடைய பாடல். நான் சிறுவர்களுக்காக உருவாக்கின ஒரு பாடல்ல இருந்தே இந்த படத்தினுடைய கதை உருவாக்குச்சு. இது எப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இருக்கிற மழலையர் பள்ளி, இந்த எல்கேஜி யூகேஜின்றமே, அதில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் முதல்ல பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுக்க தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா, தமிழ் பாடல் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஜானி ஜானி எஸ் பாப்பா, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், பாபா பிளாக் ஷீப், இப்படி தான் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம மொழியிலே பாட்டு சொல்லிக் கொடுக்கலாமேன்னு நான் அந்த பாடல்களையே தமிழ் மொழிப்படுத்தி, அப்புறம் தமிழ் கலாச்சாரம், தமிழ் மண் சார்ந்த சில சின்ன குழந்தைகள் மழலையர் பாடல்னு உருவாக்கிட்டு இருந்தேன். இது எப்போ ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி. அப்போ சில இங்கிலீஷ் நர்சரி ரைம்ஸையும் தமிழ் படுத்தி இருப்பேன். அதில் ஐ எம் அ கம்மி பேர்னு ஒரு இங்கிலீஷ் நர்சரி ரைம் இருக்கு. ஐ எம் அ கம்மி பேர், ஓ ஐ எம் அ கம்மி பேர் அப்படின்னு இருக்கும். இது வெளிநாட்டில் இருக்க பிள்ளைகள்லாம் பாடுவாங்க. கம்மி பேர்ன்றது ஒரு கரடி பொம்மை மாதிரி இருக்கிற சுவிங்கம். அது உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்குது. அது பிள்ளைங்க நேரம் போட்டு மென்று தின்னுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அதை பற்றி பாடுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் அது கிடையாது. ஆனால் பாட்டு எளிமையான பாட்டு, பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த பொம்மை இங்கே என்ன பொம்மை இருக்குன்னு பார்த்தா சோளக்காட்டு பொம்மை இருக்குது. சோளக்காட்டு கொல்ல பொம்மை, சோள கொல்ல பொம்மை அப்படின்னு அந்த நர்சரி ரைம் இங்கிலீஷை தமிழ் படுத்தினேன். எல்லா பள்ளி பிள்ளைகளும் பாட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பிரபலமாக தொடங்குச்சு. அப்போ என் மனைவி ஒரு நாள் கேட்டுட்டாரா, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே, ஒரு சோளக்கொள்ள பொம்மை வந்து ஒரு பொம்மை மாதிரியும் ஒரு கதாபாத்திரம் மாதிரியும் அதை பிள்ளைங்க எல்லாம் பார்க்குற மாதிரியும் ஒரு பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயே அது நடக்கிற மாதிரியும் அப்படின்னு ஒரு கதை உருவாக்குனாங்க. எனக்கு வியப்பா இருந்தது, கேட்க நல்லா இருந்தது. அப்போ இது முழுநீள ஸ்க்ரீன் பிளே பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி உருவாக்குனது தான் சோளக்கொள்ள பொம்மை. சார் உங்களை எப்படி தொடர்பு கொண்டாரு, எப்படி இந்த படத்துல உள்ள வந்தீங்க? ரொம்ப ஹாப்பி. ஏன்னா உங்க பேரை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஜே கமலேஷ். டூரிசம் இல்ல கமலேஷ் ஜெகன் தான் சோஷியல் மீடியால தான் நான் பார்க்குறேன். அதான் ஜே கமலேஷ் ஜெகன். ஜே பட்டா ஜெகன் போட முடியாது. அப்போ கமலேஷ் ஜெகன். பேரு. ஃபர்ஸ்ட் வந்து சார் கூப்பிட்டாங்க, நான் போனேன். அப்புறம் இந்த மூவில நீங்க பண்ற மெயின் ரோலா பண்ற அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து ஏதோ ஒரு சாங் பாடு அப்படின்னாங்க. சாங் பாடினேன். மொத்தம் 3 சாங் பாடினேன். அப்புறம் சார் சொன்னாங்க, நீ தான் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சாங் நீயே பாடு அப்படின்னு சொன்னாங்க. பாடினேன். அதுக்கப்புறம் நான் சாருக்கு ஏதோ அந்த பாடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிடிக்கலையா, அதுக்கப்புறம் இன்னும் 2 பாட்டு மொத்தமா இந்த படத்துல நான் மொத்தம் 3 சாங் நான் பாடியிருக்கேன். ரொம்ப ஜாலியா இருக்கும். செட் எல்லாருமே நாங்க ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா இருக்கும். சார் கிட்ட முன்னாடியே கதை கேட்டீங்களா? அப்படிலாம் இல்லை. சார் அங்கிள் சொல்லுவாங்க, இது மாதிரி தான் இருக்கும், நீ இந்த கேரக்டர் இந்த. உங்க பேரு? எல் சஜன். ஓகே. என்ன ரோல் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல? எப்படி சார் உள்ள வந்தீங்க? நான் வந்து டான்சர். ஒரு ஆட் ஷூட் பண்ணேன். அங்கிளோட ஆட் ஷூட் தான். அந்த ஆட் ஷூட் வழியா நாங்க லீட் டான்ஸரா பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அங்கிளுக்கு பிடிச்சிருக்கு போல என்ன நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி உண்மையா பிடிச்சதுங்களா? 2 பேரும் எங்க பிடிச்சது போல, பாட்டுக்கு பிடிச்சது போலன்றாங்க. பிடிக்காம ஒரு செலவு பண்ணி இதுங்களை வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமா? நமக்கு பிடிக்கிறது பிடிக்கல. அந்த நம்ம மனசுல எழுதும் போது 8-10 வயசு பசங்களை எழுதுறோம்ல, அப்ப ஒருத்தர் பார்க்கும்போதே ஆமா இவன் தானே நம்ம பார்த்த சரவணன், இவன் தானே நம்ம பார்த்த அஸ்வின் அப்படின்னு
மனசுல பார்த்தவங்களே நேர்ல பார்க்கும்போது பொருந்துனா பிடிச்சு போயிடும், அவ்வளவுதான். ஓகே. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வாட்டி வீட்டில் இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி அங்கிள் கூப்பிடுறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. நானும் அந்த அம்மாலாம் போயிருந்தோம். அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஓகே அது இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் செட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் 5 நாள் கிட்ட பயந்துட்டே இருந்தேன். இது ஒழுங்கா பண்ணுவேனா மாட்டேனா அந்த மாதிரி பயத்துல இருக்கும்போது அடுத்த ஒரு 5 நாள் இப்படி போயிட்டே இருக்கும்போது ஜாலியாக இருக்கும் செட்டு ஃபுல்லாக. ஸ்ட்ரிக்ட்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் அங்கிள். அதுக்கப்புறம் ஃபுல்லா அப்புறம் தான் தெரிஞ்சது ஜாலி டைப். என்டையர் டைரக்ஷன்லயும் சார் எப்படி இருந்தாரு? ஸ்ட்ரிக்ட்லாம் இல்ல, ஜாலி தான். சம்திங் ரீடேக்லாம் வர்றப்போ அப்பெல்லாம் எப்படி வந்து சொல்லுவாங்க இது மாதிரி பண்ணோம் அது மாதிரி பண்ணோம் சொல்லுவாங்க. ஓகேங்க. சின்னதே இல்லையா? பொதுவாகவே அவனுக்கு ஒருத்தர் கேமராக்கு முன்னாடி நிற்க வைக்கும்போது அவங்க முகபாவம் தானே எல்லா மக்கள் பார்க்கறது. அப்போ அவங்க நினைச்ச மாதிரி ஃப்ரீயா நடிக்கணும்னா யாருமே யாரையும் திட்ட முடியாது. இல்ல பொதுவா இந்த பெரியவங்களை வச்சு படம் எடுக்கணும்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சொல்றத புரிஞ்சுப்பாங்க, கேட்டு நடிப்பாங்க, கரெக்ஷன்ஸ் எடுப்பாங்க. சின்ன பசங்கன்றப்ப இன்னும் கொஞ்சம் சிரமப்படும். அந்த மாதிரி சிரமங்கள் எதுவும் நீ சொல்றது ரொம்ப சரி. சின்ன பசங்களுக்கு நம்ம விளங்க வச்சு அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி ஏற்படுத்த வாங்க முடியுமா? அந்த சந்தேகம் இருந்தா பிள்ளைங்களை வச்சு வேலை பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி சில படமே எடுக்கக்கூடாது. என்னோட வாழ்க்கை முழுசுமே எப்பவுமே சின்ன பசங்களோட தான் இருந்திருக்கு. நான் ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா இருந்த காலத்துலயுமே எப்பவுமே எல்லா குட்டி பசங்களும் என்னை சுத்தியே தான் இருப்பாங்க. அவங்க எப்படி வேலை வாங்கணும், அவங்ககிட்ட என்னெல்லாம் திறமை இருக்கு, எப்படி பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப அத்துப்படி, ரொம்ப தெரியும். அப்புறம் அதுவுமே நம்மளுக்கு நினைச்சது வரலன்னா கூட சரியா நடக்கணும் கூட சின்ன பசங்களை நீங்க வந்து முகம் மாறவே கூடாது. அவங்க மாறிடுச்சுன்னா அவங்ககிட்ட இயல்பா என்ன கிடைக்குமோ அது கிடைக்காம போயிடும். அது யாருமே பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க. திட்ட வேண்டிய கோப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஒருவேளை அதையும் தாண்டி பல இடங்கள் நமக்கு ஏற்படுது பிரச்சனைனா அது பெரியவங்க மேலதானே காட்டுவோம். அப்படியெல்லாம் காட்டின இதெல்லாம் வந்து சின்ன பசங்கிட்ட அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்க நினைக்கிறத விட கூட தான் கிடைக்கும். அவங்களுக்கு விளங்க வைக்கணும்னா அது நம்ம கிட்ட தான் இருக்கு. என்ன வேணும்ன்றத கொஞ்சம் சொன்னோம்னா வந்துடும். ஒரு மாதிரி எப்படி வாங்கணும்ன்ற வித்த நமக்கு பக்குவமா சொல்லி இது பண்ணிட்டீங்க. நடிக்கலாம் நல்லா இருக்கும். நம்ம நினைச்சதை விடவே பெட்டரா கிடைக்கும். சின்ன பிள்ளைங்கிட்ட அசந்துரு பல விதங்கள்ல. இப்போ பாடும்போது ரெக்கார்டிங்லயும் சரி, டப்பிங்லயும் சரி, அங்க லொகேஷன்ல நடிக்கும் போதும் சரி, நம்ம நினைச்சதை விட இயல்பா நல்லா அழகா கிடைக்கும். இன்னும் மெருகேற்றணும்னா நம்ம சொன்னா விளங்கிக்குவாங்க வேகமா. எல்லா பிள்ளைங்களும் இவங்க மட்டும் இல்லை, படத்துல 10-20 பசங்க பல விதங்கள்ல எல்லாரும் கூட்டமா எல்லாரும் ஒத்துழைக்கணும், நடிக்கணும்ல, அப்படி நிறைய காட்சிகள் இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. வேற யாரெல்லாம் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இதுல வந்து படத்துல ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று தேவைப்படும் இந்த கதைக்கு. அதுல சிங்கம்புலி, அவர் இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், திரை எழுத்தாளர், அவர் நடிச்சிருக்காரு. இவனுக்கு அம்மாவா வந்து பிக் பாஸ் தாமரை செல்வி அவங்க அம்மாவை நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் திரைப்படம் நினைக்கிறேன். அருமையா பண்ணியிருக்கோம். ஏற்கனவே மேடை நாடக கூத்துல நடிச்ச அனுபவம் இருக்கனால அருமையா நடிக்கும். இவனுக்கு அக்காவா நடிச்சிருக்கிறது இப்ப அண்மையில தேசிய விருது வென்ற சாச்சனா. ஓகே, அவங்களும் பிக் பாஸ் ப்ராப்ளம் தான். ஆமா, பிக் பாஸ்ல முதல்ல மகாராஜால, அப்புறம் பிக் பாஸ்ல, இப்ப தேசிய விருது. நல்ல பெரிய அடையாளத்தோட இருக்க சாச்சனா இருக்கா. கதைப்படி இவர் வந்து சென்னை குப்பத்துல தன்னோட அக்காவோட 10 வயசு 9-10 வயசு கதாபாத்திரம். இவனோட அக்கா ஒரு குடிகார அப்பா, அம்மா கிடையாது. அப்பாவையும் அம்மாவையும் பொறுப்பா இருந்து படிச்சுக்கிட்டே வேலை பார்த்து குடும்பத்தையே பாதுகாக்கிறது நடத்துறது இவனோட அக்கா தான். அது இவனோட பின்னணி. சென்னை குப்பத்துல இவன் சென்னைக்கு கொஞ்சம் தொலைவில் வெளியில இருக்க ஒரு சின்ன கிராமத்துல அரசு பள்ளியில படிக்கிற சரவணன். இவனுக்கு அம்மா வந்து அந்த சத்துணவு கூடத்துல சமைக்கிறவங்க. இவனுக்கு அவனுக்கு தொடர்பே கிடையாது. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க சந்திக்கிற மாதிரி ஒரு கதை சூழல் ஏற்படுது. 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான கதையில ஒரு ஏற்படுகிற ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனைய சமூகத்துல இவங்க 2 பேருமா சேர்ந்து எப்படி எதிர்கொள்றாங்கன்றத சின்ன பசங்க நடிக்கிற விரும்புற மாதிரி ஒரு கதை காட்சிகளோட அமைச்சிருக்கோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யம், எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த படம், பெரியவங்களுக்குமே ஏன் பிடிக்க போகுதுன்னா, இந்த 2 ஹீரோஸ் எல்லாம் கூட நடுவில் ஒரு ஹீரோ யாருன்னா அந்த சோளக்கல்லு பொம்மை ஸ்கேர் க்ரோ. அது பேசுறது, பண்றது, பாடுறது, ஆடுறது, நடிக்கிற மாதிரி படத்துல அந்த காட்சிகள்லாம் இருக்கும். அது ரொம்பவே பிடிச்சு போயிடும் பசங்களுக்கு. இயல்பான காட்சிகளா கட்டமைச்சிருக்கீங்களா, சில கற்பனை காட்சிகளையும் உள்ள கொண்டு வந்திருக்கீங்களா? அதுக்கு தெரியும். இப்போ சோளக்கொல்ல பொம்மை படத்துல வரணும் போதே கற்பனையை தாண்டி ஃபேண்டசி விஷயங்கள் இருந்து தானே ஆகும். இல்லைன்னா பொம்மையா ஒரு வயக்காட்டுல நிக்குதுன்னா அதுல ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லையே. அப்ப அதுக்கும் இருக்கணும்னா அது ஃபேண்டசி கற்பனை காட்சிகள் தானே. அதுதான் அந்த கதையில ரொம்ப சுவாரஸ்யமே. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள படம் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய காமெடிகள்லாம் உள்ள கொண்டு வந்த ஒரு படமா இருக்குமா? இவங்களுக்கு கேளுங்க, என்ன மாதிரியான காமெடிஸ்லாம் நிறைய வருதா? எனக்கும் அந்த சோளக்கொல்லு பொம்மைக்கு நிறைய காமெடி இருக்கு. அப்படியா? உங்களுக்கு இருக்கா?
என்ன சவால்களை சந்திச்சீங்க சார் இந்த படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம்? இந்த பொம்மை வச்சு படம் எடுக்கிறது நடுவில் பெரிய சவால். அதை எல்லாத்தையுமே சிஜிலையோ ஏஐலையோ அது மாதிரி ரொம்ப நாங்கள் பண்ணாமல் கூடிய வரைக்கும் இயல்பாக எல்லாம் ரியல் டைம்லேயே லைவாகவே அப்படி ஷூட் பண்ணுன்றதில் பண்ணும்போது சொலக்கொள்ள பொம்மை நடிக்க வைக்க கொஞ்சம் சிரமமாக இருந்தது. திடீர்னு அதோட மண்டையில வந்துடும், திடீர்னு ஏதோ மண்டை உடஞ்சிருச்சு. அதுக்கே தெரியாம ஏன்னா அது வந்து திடீர்னு மண்டை ஏதோ இதுவாயிடும். அதனால பிரச்சனை நிறைய. எவ்வளவு நாள் ஷூட் பண்ணீங்க இது? அது ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் பள்ளி வளாகத்தில் ஷூட் பண்ணணும்னா அனுமதி கிடைக்கணும். பிள்ளைங்களுக்கு வார நாட்டில் அவங்களே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும். பசங்களை கூப்பிடணும் வெளியில். அப்போ பெற்றோரும் அனுமதிக்கணும், ஆசிரியர்களை அனுமதிக்கணும், பள்ளி அனுமதிக்கணும். அப்படி கிடைக்கிறப்பெல்லாம் ஷூட் பண்ணணும். இடையில டெஸ்ட்டு, அதுக்கு இவங்க போகணும், நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அப்புறம் அந்த எக்ஸாம்ஸ், குவார்டர்லி எக்ஸாம்ஸ், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ், வெக்கேஷன். ஒரு குறுக்க வந்து சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சு, 2 மாதம் போயிருச்சு. அதில் இன்னும் என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, வெக்கேஷனில் போயிட்டு வரும்போது ஒருத்தன் வீட்டில் ஒரு பையனுக்கு பாதி கதாபாத்திரம் நடிச்சு முடிச்சவங்க மொட்டை அடிச்சு அனுப்பிட்டாங்க. என்ன பண்ணுங்க படத்துல இந்த காமெடி எல்லாம் இருக்கு, நீங்க பாருங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் ஒரு சவால். அந்த பையனுக்கு மொட்டை அடிச்ச பையனுக்கு விக்கு வச்சு நடிக்க வச்சோம். சின்ன பசங்க விக்கு வச்ச கதையெல்லாம் எங்கேயும் நடந்திருக்கு. வேற வழி, அவன் முக்கியமான கதாபாத்திரம், அவனும் நடிக்கிறான். திடீர்னு மொட்டையா வந்து நிக்கிறான். அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸும் தெரியாது, பிரச்சனையும் புரியாது. அப்படியெல்லாம் நிறைய இருக்கும். அப்புறம் பயங்கர அந்த புயல், மழை, வெள்ளம், கிரவுண்டு மைதானம் ஃபுல்லா தண்ணி, சயறு சகதி. அது மழை நிக்கணும், இந்த தண்ணியெல்லாம் வத்தணும். ஏன்னா படத்துல கிரிக்கெட் இதெல்லாம் நிறைய காட்சிகள் இருக்கு, அதை ஷூட் பண்ண முடியாது. இப்படியே தள்ளி பல காரணங்கள்னால ரொம்ப ஓராண்டுக்கு மேல ஆயிடுச்சு. அதுதான் அந்த படத்துல காமெடி அப்படின்றத கடந்து நீங்க உங்களை பத்தி தெரியும், நிறைய சமூக செயல்பாட்டில் சிந்திக்க தூண்டக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நிறைய பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர். அப்படிப்பட்ட கருத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் உள்ள படத்துல இடம்பெற்று இருக்கா? அது அப்படி ஏதாவது சொல்லணும், இதை திணிக்கணும், அந்த நிபந்தனை இல்லை. அந்த கதையில சோளக்குள்ள பொம்மையில இந்த 2 கதாபாத்திரங்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு நிகழ்வுல ஒரு முக்கியமான சமூக பிரச்சனை ஒண்ணு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிறது. அது சொன்னா அந்த சத்துணவு கூடத்துல அதை ஒட்டி அந்த துறையில நடக்கிற ஒரு விஷயம். அதுதான் அந்த படத்துக்கு அந்த வில்லத்தனமான சிங்கம் புலி மூலமா வருகிற சத்துணவு கூட அமைப்பாளர் மூலமா வர்ற பிரச்சனை. அதை இவங்கெல்லாம் கையாண்டு எப்படி அதனால என்ன இடர்பாடுகள் ஏற்படுது அந்த பள்ளிக்கோ பிள்ளைகளுக்கோ சமூகத்திலயோ, இது இயல்பா கதைக்குள்ள அப்படி பின்னி வரும். எப்படி இருந்தது என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்தது சார் கூட இந்த படம் ப்ரொடக்ஷன் எல்லாம்? ஜாலியா இருந்துச்சு. மொத்தமாவே செட்டு ஃபுல்லா ஜாலியா இருக்கும். அங்கிள் என்ன சொல்றாங்க கரெக்டா, நான் அதை என்ன சொல்றாங்க கரெக்டா இது பண்றேன். ஒரு மறக்க முடியாத சம்பவம் இந்த ஷூட்டிங் நேரத்துல? ஒரு கடைசியில ஒரு ஒரு ஸ்டண்ட் ஒன்று வரும், அவ்வளவுதான். பின்னாடி எல்லாம் இந்த இடம்லாம் அவ்வளவுதான் ஒரு மாதிரி ஆயிடும். அப்படியே அப்படியே இழுத்துட்டு போவாங்க. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் தான். சண்டை காட்சி 4 அது வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் கார்த்திக் பண்ணு, அவங்களோட பிரச்சனை தானே அது. இவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். வெறும் உடம்பாட்டா இவனை மண்ணுல தரையில போட்டு இழுக்கிறது. ஸ்டண்ட்டை வந்து நம்ம படத்துல 2 நிமிடங்கள் வரலாம், 2.5 நிமிடங்கள் வரலாம். ஆனா அதுக்கு 2 நாட்கள் இவங்க போராடினமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது கூட நடிச்ச அந்த நடிகர்களும் ஸ்டண்ட்ல பாத்தீங்கன்னா பட்ட கஷ்டம் ரொம்ப எங்களுக்கு எடிட்லயும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் பார்க்கும்போது தெரிஞ்சுது. சின்ன சின்ன சண்டை காட்சிகளோட பெரியவர்கள் பண்ணும்போது அது வேற. ஒரு சின்ன பசங்களோட வரும்போது நீங்க பெரியவங்க வந்து தெரியாம மேல அடி விழுந்துட்டாலும் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, சண்டைக்குன்னே பழகுனவங்க. ஆனா இதுல யாரும் நடிச்சவங்க அந்த மாதிரி பின்னணி உள்ளவங்க இல்ல. அப்ப அந்த சிரமங்கள் ரொம்ப அதிகம் இல்லை. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தெரிஞ்சது. அது உண்மைதான். உங்களுக்கு எதுவும் மறக்க முடியாத? ஒரு கிணறு கிட்ட ஒரு சீன் வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் ரொம்ப பிடிச்ச சீன் இல்ல. அதுல என்னன்னா, இப்போ இவன் வந்து இயல்பாவே சிங்கர் இல்லையா, அது இவனோட திறமைய படத்துல இருக்க 4 பாடல்கள்ல 3 பாடிட்டான். ஓகே. இவனோட திறமை என்னன்னா இஸ் அ டான்சர் பேசிக்கலி. அங்கதான் இவனை கண்டுபிடிச்சது. ஓகே. அப்ப இவனோட திறமையை நம்ம காட்டணும்னு சொல்லி இவனுக்காக அந்த அரசு பள்ளி மாணவர்கள் நண்பர்களோட இவன் அறிமுக காட்சியே ஒரு டான்ஸ் தான். அதை பண்ணும்பொழுது இவனோட திறமை அவங்களுக்கும் தெரியும். இவனுக்கு நடிக்கிற அனுபவம் இல்லை. ஆனா இவன் நடிப்பு எங்க கத்துக்கிட்டான்னா அது கமலேஷ் கிட்ட. இவனோட காட்சிகள் தான் முதல்ல நிறைய எடுத்துக்கிட்டே வந்தோம். இவன் நிறைய நாள் கூடவே வந்து பாத்துக்கிட்டே இருந்தால அப்ப கேமரா முன்னாடி எப்படி நிக்கணும், எப்படி நடிக்கணும், எப்படி பேசணுன்றதை கத்துக்கிட்டே வந்தவன் படம் முடிகிற டைம்ல கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் கிட்டலாம் ரொம்ப இன்வால்வ் ஆகி உணர்வுபூர்வமா நடிக்க தொடங்கிட்டான். இவனுக்கு இயல்பா அனுபவத்துல கிடைச்சது இவன் மூலமா இவனுக்கு கிடைக்கும். இந்த கிணறு கிட்ட சொல்றானே அது ஒரு முக்கியமான கட்டம். அப்ப இவனை கிணத்துக்குள்ள தூக்கி போடணும். கிராமத்துல இருக்க வயக்காட்டு கிணறு தெரியுமா, வட்டமா எவ்வளவு பெருசு இருக்கும், தண்ணி அவ்வளவு ஆழமா இருக்கும். அது நடராத்திரி ஒரு கிராமத்துல படைப்பெடுப்பு நடத்துறோம். 1:30 மணி இருக்கும். அப்ப நான் ஒரு 11 மணிலேருந்தே அவன்கிட்ட எச்சரிக்கை சொல்லிக்கிட்டே இருந்தேன். சும்மா இவனை பயமுறுத்துறதுக்கு, உனக்கு கிணத்துக்குள்ள தூக்கி போட போறோம்டா, கதைப்படி போடணும், இவனை போட போறோம். உனக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது இன்னும்.
பார்த்துக்க எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் போட போகிறோம், போட்டு தான் ஆகணும். அப்படியே முடிச்சுக்கிட்டே இருந்தோம். படப்பிடிப்பு நடக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து அங்கிள் என்னை கருத்துக்குள்ள தூக்கி போட்டுருங்க அங்கிள், உனக்கு நீச்சல் தெரியாதுடா, இல்லை பரவாயில்ல போட்டுருங்க அங்கிள். அப்போ பாருங்க, அவன் வயசு 10 வயசுக்கு எப்படி இன்வால்வ் ஆகுறான் ஒரு கேரக்டர் இல்லை. நமக்கு தெரியாது, இருந்தாலும் இப்படி போடணும்னு அங்கே நினைக்கிறாங்க, கதைக்கு தேவைப்படுதுன்னு போது அது என்ன துணி என்ன தைரியத்தை சொல்கிறேன், நீச்சல் தெரியாதும் போது போட்டோம் கிணத்துக்குள்ள தூக்கி. ஐயோ, படத்துல பாப்பீங்க. அப்படிங்களா? ஆமா, அவர் அந்த காட்சியில அவன் நடிச்சிருக்காரு பாருங்க. ஓகே. இவனுக்கு காமெடி வந்து இயல்பாவே வரும், ரொம்ப இயல்பா வரும். ஓகே. சும்மாவே நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளது. ஸோ அந்த மாதிரி காட்சிகள் வரும்போது அவனுக்கு நடிக்கிறது இயல்பா இருக்கும். ஆனா இப்படி இவங்க மாதிரி முன்பின் அனுபவம் இல்லாதவன் உணர்ச்சி வசப்பட்டு இந்த அந்த சிங்கம்புலி எதிர்கொள்ற காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். 2 பேரும் அவங்க பலத்துக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுமோ அந்த படத்துக்கு நடிச்சிருப்பாங்க. இந்த ஆண்டு சாச்சனாக்கு, எங்க படத்துல நடிச்ச சாச்சனாக்கு ஏற்கனவே தேசிய விருது கிடைச்ச மாதிரி இந்த படத்துல நடிச்சதுக்கு இவங்க திறமை பார்த்து அடுத்த ஆண்டு இவங்களுக்கு நிச்சயமா விருது கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். 3 பாட்டு பாடி இருக்கீங்கன்னு சார் சொன்னாரு, நல்ல சிங்கர்னு சொன்னாரு. ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. 1-2 ரன் அடிச்சு போர் அடிச்சு தோனி இன்னி 6 அடிச்சு மேட்ச் எடுத்த ஜோப்ல போட்ட மாதிரி வந்து நிக்க போறப்ப நின்னு ஜெக்க போறப்ப அந்த கனவுகள் என்னவாக போராடு பவுண்டரி ஃபைன்ல மேல போகும் யாருக்கு ஹெலிகாப்டர் பார்க்கும் ஓ ஸ்விங்க போலப்ப அந்த பந்த தொலைப்ப ஸ்பார்க்கா வந்த கோலி போல நின்னு உருமுவேன் வேர்ல்ட் ரெக்கார்டை கொளுத்தி போட்டு குளிர் காய்வேன். வாவ், சூப்பர். கோலிக்கு கோலின்ற மாதிரி இருக்கு, ஸ்பார்க்கா வந்து கோலி, ஸ்பார்க்கா வந்து கோலி போல. அது பரவாயில்ல, மக்கள் அப்படியே தப்பாவே கேட்கட்டும். இது ஒட்டுமொத்தமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமா, அனைத்து தரப்பினரும் விரும்பக்கூடிய ஒரு படமா இந்த படம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரம்மாண்ட படம்லாம் சொல்லலாம். பிரம்மாண்டம்ன்றது கதை காலத்துல நம்ம ப்ரொடக்ஷன்ல மட்டும் பிரம்மாண்டம்ன்றது இருக்கு. ப்ரொடக்ஷன்ல இது ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் எளிமையான படம், சிறுவர்களுக்கான படம். இந்த பட்ஜெட்டுக்குள்ள நாங்க என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கவே இன்ட்ரெஸ்டா இருந்தது. படத்தை பத்தி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. லாஸ்டா ஒரு கேள்வி, ஏன் மக்கள் இந்த படத்தை வந்து பார்க்கணும்? சிறுவர்களுக்கான படம் வர்றதே தமிழ்ல குறைவு. ஒரு படம் வந்திருக்கு, அது உருப்படியான படமா இருக்கும். அதான் சொல்றேன், பெற்றோர் வந்து பார்த்துட்டு நல்ல வேளை இப்படி ஒரு படம் எடுத்தீங்க, இல்ல நல்ல வேளை இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு அவங்களும் நினைச்சுக்குவாங்க. எங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க. பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமா போவாங்க. இந்த படத்துல இந்த சோளக்கொல்ல பொம்மையோட குறும்புகளையும் அதன் மூலமா ஒரு நல்ல கதை சொன்னதையும் பார்த்து மகிழ்வாங்க. நீ சொல்லு, ஏன் இந்த படத்துக்கு வரணும்னு கேக்குறாங்க. இப்ப இந்த தியேட்டர்லாம் இந்த மாதிரி படம் வருதுல்ல, அப்புறம் இந்த வயலின் சம்பந்தப்பட்டது வருது. ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு படம் வருது. வயலின் சம்பந்தப்பட்டது, வயலின் இல்ல வயலன்ஸ், வன்முறை. அதனால வந்து பார்க்கணும், ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். நீங்க சொல்லுங்க. சின்ன பசங்க பாக்குற மாதிரி ஒரு படம், ஃபேண்டசி, ஒரு பெரிய ஒரு ஹாரர் ஃபிலிம், ஜாலியா இருக்கும், காமெடி இருக்கும். நான் சொல்லாத ஒரு பாயிண்ட் அழகா சொல்லியிருக்கோம். கிட்ஸ் ஹாரர் ஃபிலிம் மாதிரி இதை ட்ரீட் பண்ணலாம். படம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்களாம் கூட கொஞ்சம் பயப்படுற மாதிரி எல்லாம் தெரியும். படத்தோட டைட்டில் போடும்போது நாங்க அது கிட்ஸ் ஹாரர் மாதிரி தான் முதல்ல ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்புறம் என்ஜாயபிளா போக போக மாறிடும். அப்புறம் ரொம்ப பிடிச்சி போயிடும் வெளியே வரும்போது. சீரியஸா நல்ல காமெடியா எல்லாமே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நல்ல பெரிய ஒரு ஹைப் உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. கண்டிப்பா படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். படமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன மாதிரி தேசிய விருது, பல விருதுகளை தட்டி செல்ல வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி மாஸ்டர்.